செக்டரில் தற்போது முதலீடு செய்வதற்கு நல்ல தருணமா? அப்படி முதலீடு செய்கிற மாதிரி எந்த செக்டர் கரெக்டாக சொல்கிறோம்? இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை கேட்டிங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் மோடுக்கு வரல, இறக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு காலத்தால் கூட சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுனாக தான் இருந்தது. இந்தியாவில் அவ்வளோ பெரிய வீழ்ச்சி இல்லை அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், பட் இட்ஸ் அ வீழ்ச்சி தான். இன்னும் விழுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்பொழுதுமே நீங்கள் ஷேர் வாங்கணுன்னா எப்போ இண்டிசஸ் லோவாக இருக்கோ அப்போ வாங்கணும். மாறாக பீக்கில் போகும்போது ஆகா போயிட்டுருக்கேன் இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. ஸோ இப்போ பீக்கில் இருந்தது கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு, இவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் ஆனது இன்னும் ஃபர்தராக வீழ்ச்சி ஆகுமானா குளோபல் ட்ரேடை பொறுத்து தான் இருக்குது. இந்தியாவுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. இந்தியா செல்ஃப் சஸ்டெயின்டு ப்ரொடக்ஷன் மெத்தடு போயாச்சு, மேக் இன் இந்தியா அந்த ஸ்கீம்லலாம் போயாச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போ ரேட்டை வேறு கட் பண்ணியிருக்காங்க. அது இட் வில் ப்ரொபல் கன்சம்ஷன் அண்ட் ஸ்பெண்டிங் மோர். அது வரும்பொழுது டெஃபினட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் குளோபல் ட்ரேடெல்லாம் டேங்க் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இந்தியா இன்சுலேட்டட் கிடையாது. வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி குளோபல் எக்கானமி. டெஃபினட்டாக சரிவை எதிர்பார்க்கலாம். அந்த சரிவு நீங்கள் வரும்பொழுது ஒரு 70,000 கீழே வரும்பொழுது நீங்கள் திங்க் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. 70,000 வரும்பொழுது நீங்கள் திங்க் பண்ணலாம். பண்ணும்பொழுது நல்ல ப்ளூ சிப்ஸில் போடுங்க. நீங்கள் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் அப்படின்னாக்க ஒரு கேம்பிள் தான். குதிரை பந்தயத்துக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இதையும் சொல்லுவேன். குதிரை பந்தயத்தில் கால்குலேட் பண்ணி போடுறீங்க, அதே தான் இங்கேயும் பண்ணுறீங்க. இந்த மிட் லெவல் ஸ்டாக்ஸ் தான் பயங்கர அப்ரிசியேஷன் இருக்கும், இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் பயங்கர அப்ரிசியேஷன் இருக்கும். உங்களுக்கு பயங்கர அப்ரிசியேஷன் வேணுன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸை சூஸ் பண்ணி போடுங்க. நல்ல டெக்னாலஜி இருக்கிறதுல போட்டிங்கன்னா வளர்ச்சி அடையும், டெஃபினட்டாக வளர்ச்சி அடையும். எப்படி அடையும்னா 10x சொல்லுவோம். அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 100 × 10 டைம்ஸ் 1000க்கு போயிடும். ஸோ உங்களுக்கு பயங்கர அப்ரிசியேஷன் இருக்கும். இது ஸ்டார்ட் அப்ஸில் நடக்கும். மிடில் செக்மெண்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பணத்தை போடுங்க. நீங்கள் கண்மூடித்தனமாக இது ஏறி இருக்குது இது இறங்கியிருக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்க போகிறீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, அதோட விலை எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, இப்போ சரிஞ்சிருக்கா, சரி லோயஸ்ட்டா, அப்போ ஸ்டெப்பின் பண்ணலாம். அப்போ ஸ்டெப்பின் பண்ணும்பொழுது உடனே அப்ரிசியேஷன் வருமானா வராது. ஒரு வருஷம் பொறுத்து இருந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா குளோபல் ட்ரேடர்ஸ் என்ற டர்மாய் எங்கே பாரு ஒரே பதட்ட சூழ்நிலை ட்ரேடிங்கில் நடந்துகிட்ருக்கு. அப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்ரிசியேஷன் வரலைன்னா டெஃபினட்டாக வராது. ஷார்ட் டேர்மில் வராது, லாங் டேர்மில் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 70,000 வரும்பொழுது நீங்கள் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்த்து சூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அட்வைஸ். ஜென்ரலாக தங்கத்தின் விலை ஏன் ஏறி இறங்குது அப்படிங்கிறத ஒன்று பார்ப்போம். அதாவது யூஎஸில் ஃபெடரல் ரேட் கட் பண்ணால் தங்கத்தின் விலை உயரும். மாறாக கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா அங்கே ரேட் இறக்குனாலும் இது ஏற மாட்டேங்குது, இது ரேட் ஏற்றுனாலும் இது ஏற மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக போயிட்டு இருந்தது. இப்போ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ்னோட ட்ரம்ப் பாலிசிஸ் அது இதெல்லாம் பேஸ் பண்ணி டேரிஃப் எல்லாம் நிறைய லெவி பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரிஸ் சைனா இந்தியா எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டேரிஃப்ஸ். ஏன்னா நீங்கள் எங்களோட பொருளுக்கு ரொம்ப ஜாஸ்தி வரி விகிதம் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் பொருளுக்கு நான் கம்மியாக வச்சுருக்கேன், ஸோ அதனால் ஏற்றுறேன்னு சொல்லி பண்ணேன். இது என்னாச்சுன்னா குளோபல் ட்ரேடை அஃபெக்ட் பண்ணுது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது அஃபெக்ட் ஆகுது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த யூஎஸ் டாலர் கரன்சி எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தில் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த கோல்டு தங்கத்தில் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. எப்பொழுதுமே கோல்டு இஸ் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், யாருக்குமே அது ஒரு இன்சூரன்ஸு. சரி ஒன்றும் இல்லைன்னா அது ரொம்ப குறையாது அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பணத்தை போடுவோம். இந்த கோல்டு இப்போ ஆஃப் லேட் கொஞ்சம் சரிஞ்சிட்ருக்கு, திரும்ப ஏறுது. இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இது சரியுமா அப்படின்னாக்க ஓரளவுக்கு சரிஞ்சு நின்றுடும். இந்த நீங்கள் சொல்கிற 1/3 ப்ரைஸுக்கெல்லாம் வரவே வராது.
ஏன்னா இது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட்டும் வந்து விலை கம்மியாக இருக்கிறச்சே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டில். ஸோ இப்போ நான் கரன்சி இஷ்யூ பண்ணணுன்னா நான் எப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அப்போ டப்புன்னு கோல்டை வாங்கி கோல்டு ரிசர்வ் ஏற்றுவேன் எல்லா கவர்மெண்ட்டும். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் கரன்சி அப்படிங்கிறது, அதுதான் தியரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த கோல்டு விலை இந்த 1/3 சரியும் 2/3 சரியும் அப்படிங்கிறதெல்லாம் அது தப்பான கண்ணோட்டம். அது நடக்கவும் நடக்காது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஎஸ் கரன்சி மேலே டவுட் இருந்ததுன்னா, டவுட்டு இருக்கிறதுனால தான் இந்த டீவியேஷனே வருது, ஃப்ளக்சுவேஷனே வருது. ஸோ இது ரொம்ப நாள் இது போகாது. ஸோ இப்போ ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் கோல்டு. சில்வர் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்லாம் பயங்கரமாக ஏறும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் சில்வர் டயோட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அதனால் சில்வர் விலையும் நல்லா ஏறும். ஸோ தங்கம் விலை இப்போ இறங்கினாலும் இட்ஸ் ஒன்லி டெம்பரரி மெஷர் அப்படின்னு தான் சொல்வேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.